மேம் நீங்க சொல்ற இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டிலயும் சரி, இந்த ட்வின் ஃபிளேம் கான்செப்டும் சரி, இந்த ட்வின் ஃபிளேம் கான்செப்ட் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறது மூலியமா என்னுடைய ட்ரீம் பர்சனை நான் ரியாலிட்டியில மேனிஃபெஸ்ட் பண்ணி யூனியன்ல இருக்கலாம், அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இதெல்லாம் கான்செப்ட் வைஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் பிராக்டிக்கலா அது வாழ்றத நான் யாரையுமே பார்க்கல என்ன சுத்தி. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நானே நம்புறதுக்கு கஷ்டப்படுற ஒரு விஷயம், நான் விட்னஸ் பண்ணாத ஒரு விஷயம், நான் வந்து எப்படி என் பேரண்ட்ஸுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே தயவு செஞ்சு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா ட்வின் ஃபிளேம்ங்கிற பர்சன் உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சர். இப்பதான் உங்களுக்கு ட்வின் ஃபிளேம் கான்செப்ட்னாலே என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகேயா? சோ இப்ப இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா சோல்மேட் 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 கான்செப்ட் தான். இப்பதான் ட்வின் ஃபிளேம் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு. அதுவும் இத்தனை ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இருக்கு. இப்படி ஒருத்தவங்க வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. சோ அது மூலியமா நம்ம ட்வின் ஃபிளேம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு புதுசான கான்செப்ட். சோ உங்க ட்வின் ஃபிளேம் ட்ரீம் பர்சன் ஒருத்தர் எல்லாருக்குமே இருப்பாங்க. சோ அந்த ட்ரீம் பர்சனுக்கு நம்ம எனர்ஜி தான் கொடுத்து வச்சிருக்கோம். இவனை மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி இருக்கணும், கற்பனை தான் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படியே தான் இருப்பானா நமக்கு தெரியாது. ஓகேயா? சோ அப்போ நம்ம ட்வின் ஃபிளேம்ங்கிறவன் எங்க பிறந்திருக்கான், எப்படி இருப்பான், அவனோட கல்ச்சர் என்ன, அவன் எந்த பேக்ரவுண்ட்ல வளர்க்கப்பட்டிருக்கிறான், அவனோட ஹேபிடேஷன்ஸ் என்னென்ன, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கே ஹி இஸ் கோயிங் டு பி a complete stranger. ஓகேயா? சோ அப்போ நம்ம ட்வின் ஃபிளேம் நமக்கு யாருன்னு முதல்ல தெரியணும் இல்லையா? சோ ட்வின் ஃபிளேம் நாம வந்து எப்படி சொல்றது, செல்ஃப் லவ் மூலியமா எப்படி அட்ராக்ட் பண்றது, நாட் த்ரூ லவ் அட்ராக்ஷன், செல்ஃப் லவ் மூலியமா எப்படி அட்ராக்ட் பண்றது நமக்கு தெரியணும். நம்ம ஹீலிங் ஜேர்னிக்குள்ள போய் நம்மளோட எமோஷனல் ட்ராமாஸ் எல்லாம் எப்படி ஹீல் பண்றதுன்னு முதல்ல கத்துக்கணும். ஹீல் பண்ணிட்டு ஜேர்னில மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும். ட்வின் ஃபிளேம் ஜேர்னி ஹை வைப்ரேஷன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, சோ இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உங்க ட்வின் ஃபிளேம் நீங்க செல்ஃப் லவ்டு பர்சனா இருந்து செல்ஃப் லவ்ட்லயே செல்ஃப் கமிட்டடா இருந்து உங்களுக்கு நீங்களே ப்ரையாரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸா வாழ்ந்து உங்க ட்வின் ஃபிளேம் அட்ராக்ட் பண்ணி ரியாலிட்டியில ரியல் லைஃப்ல உங்க கண்ணு முன்னாடி உங்க ட்வின் ஃபிளேம் மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த பர்சன் கூட ஒரு நட்பு ரீதியா ஸ்நேகமா பழகும் போதுதான் பொறி தட்டும். ஓ, இவனை எங்கேயோ பாத்துருக்கே, ஏதோ ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்கே, இவனை ட்வின் ஃபிளேம் இருப்பானோ அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வரும். ஓகேயா? இருக்கலாமோன்னு சந்தேகம். சோ இவன் தான் நம்ம ட்வின் ஃபிளேம்னு ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ண தெரியணும். ரெகனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் 100%க்கு 500% கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். கன்ஃபார்ம் அல்ல, நமக்கே ஃபர்ஸ்ட் நமக்குள்ள கன்ஃபார்ம் ஆகி கான்பிடன்ஸ் வரணும். ஓகே, இவன் தான் நம்ம ட்வின் ஃபிளேம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்க, நான் ஒர்க் பண்ற இடத்துல ஒர்க் பண்றாமா, என்னோட கொலீகுமா, இல்ல நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் அதுக்கு தேடினேன் இதுக்கு தேடினேன், அப்ப கிடைச்ச ஒரு கான்டாக்ட் பழகி பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லுங்க. உங்க ஃபேமிலிக்குள்ளயும் உங்க ட்வின் ஃபிளேம் என்டர் ஆயிட்டாங்களா, உங்க பேரண்ட்ஸ் கூடயும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறாங்களா, பேரண்ட்ஸ் கிட்டயும் நல்லா பேசி பழகுறாங்களா, எல்லாம் கொஞ்சம் நல்லா செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிடுச்சு, செட் ரைட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா இந்த கான்செப்ட் எல்லாம் உங்க பேரண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேயா? இஃப் யூ விஷ், உங்களுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா. ஆனா ஆர்வ கலர்ல முதல்லயே போய் வளராதீங்க. உங்களுக்கு புரிய வைக்கணும், கண்டிப்பா அப்பா அம்மாக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அம்மா அப்பாக்கு சொல்லி புரிய வைங்க. இல்லாட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நாட் நீடட். இப்ப எங்க அப்பாக்கெல்லாம் தெரியும் ஏன்னா நான் வந்து என்னோட ட்ரீம் பர்சன் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கறதுல ஐ வாஸ் வெரி adamant. அது வந்து யாருக்காவுமே நான் விட்டு கொடுக்கல. பிகாஸ் ட்வின் ஃபிளேம்ஸ் கேன் நெவர் செட்டில் ஃபார் எனிதிங் லெஸ் than their twin flame. ஒரு சோல்மேட் கூட அவங்களால செட்டில் ஆக முடியாது. மைட் பி 98% சோல்மேட்டா இருக்கலாம். தே கேனாட். அந்த மெல்லியமான ஒரு அந்த டிஃபரன்ஸ், நுண்ணியமான டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். தே கேன் நெவர் கெட் செட்டில். சோ உங்களுக்கு எனக்கே தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்குங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கான்பிடென்ட் ஆகுங்க. ரெண்டு பேரும் வந்து டுகெதர்னஸ் வரலாமா இல்லையாங்கிறது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. நீங்க தீர்க்கமா டெசிஷன் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள போய் மெர்ஜ் ஆகணும், அவங்க உங்க ஃபேமிலிக்குள்ள வந்து மெர்ஜ் ஆகணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன வேணாலும் ரீசன் சொல்லிக்கலாம். நான் வேலை செய்யற இடத்துல பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்டு, இல்ல நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்காக தேடிட்டு இருந்தேன், அப்ப இந்த பர்சனோட கான்டாக்ட் கிடைச்சு, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த கான்செப்ட் சொல்லி கொடுக்கணும், தெரியப்படுத்தணும்னு இருந்துச்சுன்னா தெரியப்படுத்தணும். ஓகே, இப்ப வரைக்கும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சோலை பத்தின பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சோல் ஃபேமிலினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
அதுக்கப்புறம் ட்வின் ஃபிளேம்ஸ்னா என்ன, ட்வின் ஃபிளேம்ஸ், சோல்மேட்ஸ் அண்ட் ட்வின் ஃபிளேம்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப கார்மிக் சுச்சுவேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா இஃப் தி அதாவது இந்த ஃபெமினைன் மாஸ்குலைனோட சேருவாங்க, வேற ஒரு பேரிங் சோல்ல இருந்தா மாஸ்குலைனோட சேருவாங்க. ஆனா அந்த மாஸ்குலைன் இஃப் இட் இஸ் நாட் அ டிவைன் கனெக்ஷன், ஓகேங்களா, நீங்க வந்து லைஃப் லெசன்ஸ் நிறைய கத்துக்க வேண்டி இருக்கு. உங்களுக்கு போன பர்த்ல, அதுக்கு முந்தின பர்த்ல, அதுக்கு முந்தின பர்த்ல எப்பயோ பேலன்ஸ் வச்சிருக்கீங்க கர்மா. ஸோ அவங்க வந்து உங்க கார்மிக் லெசன்ஸ் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்க லைஃப் லெசன்ஸ் கத்துக்க வேண்டி இருக்கு அப்படின்னா தட் பர்சன், தட் சோல் வில் என்டர் இன் டு யுவர் லைஃப். அந்த சோல் கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அந்த பர்சன்ஸ் கூட நிறைய சேலஞ்சஸ் வரும். சேலஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன, சண்டை, ஒத்து போகாதது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இதெல்லாம் நிறைய வரும். இதுல இருந்துதான் நான் யாருங்கிறது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ நான் எப்படி மெச்சூர் ஆகணுங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. தட் இஸ் லைஃப் லெசன்ஸ் இல்லையா. லைஃப் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண கத்துப்பீங்க, பீப்புள் அரௌண்ட் யூ ஹேண்டில் பண்ண கத்துப்பீங்க. ஸோ நிறைய லைஃப் லெசன்ஸ் கத்துட்டு இருப்பீங்க. ஸோ லவ் லெசன்ஸ் கத்துட்டு இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ இவால்வ் அண்ட் க்ரோ. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருக்க கனெக்ஷன் தான் கார்மிக் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கார்மிக் கனெக்ஷன்ல இருந்து வெளியே வந்ததும் வில் பி ஹீலிங் ஆன் தி வே ஜேர்னி இல்லையா. ஸோ அப்போ ட்ரமாட்டிக் பாண்ட்ஸ் பீப்புளையும் பார்ப்போம். ஸோ திஸ் ஆல் கீப்ஸ் கோயிங் ஆன். ஸோ இந்த 4 விதமான மக்கள் எப்படின்னாலும் நம்ம பார்த்துருவோம். ட்வின் ஃபிளேம்ஸ் பார்க்கறது ரொம்ப ரேர். ஆனா ட்வின் ஃபிளேம்ஸ் அவங்கவுங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே எனர்ஜியா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அவங்கவுங்களோட ட்வின் ஃபிளேம். ஓகே, ஸோ அதனால சோல்மேட்ஸ் பார்த்துருப்பீங்க, கார்மிக் பார்ட்னரும் பார்த்துருப்பீங்க, ட்ராமா பாண்டும் பார்த்துருப்பீங்க. ட்ராமா பாண்ட் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் கார்மிக் பாண்டு தான். ஓகேயா. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ட்வின் ஃபிளேம் கோச்சிங் சொல்லி கொடுக்குறாங்கிறதும் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ அந்த கோச்சிங்லேயே வந்து எப்படி ட்வின் ஃபிளேம் லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லாம மேனிஃபெஸ்ட் பண்றது, செல்ஃப் லெவல்ல தான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், எப்படி ரெகனைஸ் பண்றது, கன்ஃபார்ம் பண்றது, இது எல்லாமே இப்போதைக்குள்ள இந்த என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு இடையில அவசரப்பட்டு பேரண்ட்ஸ்ட சொல்ல வேண்டாம்னு வேற சொல்லியிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு வேற சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சுவலா நீங்க கோச்சிங்ல என்ன மேம் சொல்லி தருவீங்க, இதுதான் வந்து ஃபைனல் பாயிண்ட் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ட்வின் ஃபிளேம் ஜேர்னி அப்படிங்கிறது உங்களோட டெஸ்பிரேட்னஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெஸ்பிரேட்னஸோட போய் எனக்கான அந்த ஆண் இந்த உலகத்துல பிறக்கலையா அப்படின்னு அந்த ஆணை தேடி போகிற ஒரு பயணம் கிடையாது. ஆனா நுழையிறது, என்ட்ரி அப்படிதான் நடக்கும். ஓகேயா. சோ அவ்வளோ பக்டப் ஆகி, அவ்வளோ ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி, இதுக்கு மேல என்னால முடியாதுடா சாமி, எனக்குன்னு கடவுள் எவனையுமே படைக்கலையா அப்படின்னு தான் நுழைவோம். நுழைவு மட்டும்தான் அப்படி இருக்கும். நீங்க பூரா அந்த எனர்ஜிலேயே பயணிச்சிட்டு இருந்தீங்கன்னா யூல் கோ அவுட் ஆஃப் தி ட்ராக். யூ ஆர் இன் லைஃப் ஜேர்னின்னு அர்த்தம். யூ ஆர் நாட் இன் ட்வின் ஃபிளேம் ஜேர்னி. ட்வின் ஃபிளேம் ஜேர்னி அப்படிங்கிறது பேசிக்கா என்ன, இப்போ வரைக்கும் கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம், இப்போதான் ஜேர்னிக்கு வந்திருக்கோம். ஓகே, ட்வின் ஃபிளேம் ஜேர்னி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களே உங்களுக்கு முழுசா உரிச்சு திஸ் இஸ் ஹூ யூ ஆர்னு நியூடா காமிக்கிற ஜேர்னி தான் ட்வின் ஃபிளேம் ஜேர்னி. ஓகேயா. காமிக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்துட்டீங்க, ரெகனைஸ் பண்ணிட்டீங்க, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இத்தனை நாள் வாழ்ந்த நான் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நான் தான் நான் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும். கம்ப்ளீட்டா ஹோல், என்னோட பிளஸ் மைனஸ், லைட் டார்க், ஷேடோ செல்ஃப் எல்லாத்தோடையும் நான் என்ன அக்செப்ட் பண்ணணும். என்னோட டார்க்னஸ் எல்லாம் லெட்கோன்னு விடணும். செல்ஃப் லவோட நான் வாழணும். செல்ஃப் லவ் இருந்தா தான் கம்ப்ளீட்டா ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா நம்மள அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அ செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜேர்னி அவுட் ஆஃப் செல்ஃப் லவ். உங்களுக்கே உங்களை லவ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிறதுக்கான பர்மிஷனை கம்பேஷனோட கொடுத்துக்க தெரியல, செல்ஃப் கிரிட்டிக்காவே இருக்கீங்க, கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கீங்க அப்படின்னா இன்னொருத்தன் தப்பு செஞ்சா அவனை எப்படி மன்னிக்க தோணும், அவனை எப்படி கம்பேஷனேட்டா ட்ரீட் பண்ண தோணும் இல்லையா. சோ இதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு ஜேர்னி தான் ட்வின் ஃபிளேம் ஜேர்னி. சோ அதைத்தான் நாங்க மென்டார் பண்ணுவோம், அதைத்தான் நான் கோச்சும் பண்ணுவேன். ஓகேயா. நீங்க செல்ஃப் லவோட எப்படி வாழ்றது, செல்ஃப் கமிட்டடா எப்படி வாழ்றது, உங்க ட்ரீம்ஸை நோக்கி எப்படி பயணிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஹூ யூ ஆர்னு தெரிஞ்சுக்கணும்ல. திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு அப்படி உரிச்சு தெரியணும்ல உங்களுக்கு. அதுக்கு ட்ரெயின் பண்ணுவேன், கோச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்
சோ அப்ப என் மனசுக்குள்ள ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற ட்ரீம் பர்சனை நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி தருவேன். அந்த ட்ரீம் பர்சன் இப்ப எனக்கு வெட்ட வெளிச்சமா பட்டவர்த்தனமா இப்படிதான் இருப்பாங்கன்னு கேரக்டர் வைஸ் எனர்ஜி வைஸ் தெரிஞ்சிருச்சு. அந்த பர்சன் கூட தான் வாழணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ட்வின் ஃபிளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா நீங்க செல்ஃப் கமிட்டடா இருக்கணும் இல்லையா? சோ அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? யூ ஹாவ் டு ஃபீல் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். உங்களோட ட்வின் ஃபிளேம் உங்க ஹாப்பினஸோட சோர்ஸ் கிடையாது. அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அந்த எமோஷனல் சாட்டிஸ்பாக்சன் எப்போ வரும்? நான் சம்பாதிக்கிறேன், என் காசுல வாழ்றேன், ஒரு வாய் சாதனாலும் என் காசுல சாப்பிடுறேன், நான் உடுத்துற துணி நான் வாங்கி உடுத்துறேன். ஓகே, எனக்கு ஊர் சுத்துறது பிடிக்கும், நான் ஆசைப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நான் டூர் போயிட்டு வரேன், நான் சம்பாதிச்ச காசுல நான் ஹோட்டல் புக் பண்ணி லக்ஸூரியஸா கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி டிராவல் பண்ணி கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஹோட்டல் புக் பண்ணி நான் ஆசைப்பட்ட டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் போயிட்டு வரேன். இதுதான் நான் ஆசைப்பட்டதை வாழ்றதுதான் மனநிறைவை கொடுக்கும். அப்ப அதை ஆசைப்பட்டதை வாழணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு குக் வச்சிருக்கேன், ஒரு மெய்டு வச்சிருக்கேன். என்னால வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா அந்த குக்குக்கு சம்பளம் கொடுக்கணும், மெய்டுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? என்ன மாதிரி என்டர்பிரனரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மாசம் மாசம் மல்லிகை சாமான் வாங்குறதுக்கு சம்பளம் வேணும் இல்லையா? சோ இது எல்லாத்தையும் நீங்க சம்பாதிக்கணும். சோ காசு, மணி இஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லைஃப் இல்லையா? சோ அந்த மணி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, மணிக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையே எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது பாசிட்டிவா, இது எல்லாமே சொல்லி கொடுப்போம். ஓகேயா? சோ நீங்க எப்ப இந்த அளவுக்கு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்டோட உங்களுக்குள்ள ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கீங்களோ, உங்களுக்குள்ள நிறைவு நிலையில இருக்கும் போது வெளியே தேடுதல் போகவே போகாது. உங்க கூட நீங்க இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்கீங்க? உங்க கூட நீங்க இருக்கிறது போர் அடிக்குது, அதனாலதான் வெளியே ஒருத்தர் தேடுறீங்க. அந்த ட்வின் ஃபிளேம் ஜேர்னில அது கிடையாது. உங்க கூட நீங்க இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இன்டிமசி, உங்க கூட நீங்க இருக்கிற ரொமான்ஸ், உங்க கூட நீங்க இருக்கிற இன்டிமசி அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த லெவல் தான் ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட். நீங்க அந்த அளவுக்கு உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் ஆகி ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு போகும்போதுதான் உங்க ட்வின் ஃபிளேமையே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அப்படி சப்போஸ் நீங்க நினைக்கிறவங்க இங்கதான் ட்வின் ஃபிளேம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலும் பிசிக்கல் யூனியன்ல டுகெதர்னஸ்லயே இருக்க முடியும். அந்த லெவலுக்கு போகாம பிசிக்கல் யூனியனே நடக்காது. பிசிக்கல் யூனியன் எப்படி சொல்றது, நடந்தாலும் சின்ன சின்ன யூனியன்ஸா இருக்கும், வருவாங்க, இன் அண்ட் அவுட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பெர்மனண்டா ஆல்வேஸ் இன் டுகெதர்னஸ் இருக்காது. இது எல்லாத்தையும் தான் நான் கோச் பண்ணுவேன் ட்வின் ஃபிளேம் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும். ட்வின் ஃபிளேம் ஜேர்னி, ட்வின் ஃபிளேம் கோச்சிங் மாத்திரமே என்னுடைய ஃபுல் கோச்சிங் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்களை நான் கோச் பண்ணுவேன், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன்.